கருணாநிதி சமாதியில் கோயில் கோபுரத்தை அப்படியே வரைஞ்சி அப்படி வச்சுருக்கான் வெக்கம் இல்லாமல். நீங்கள்லாம் நாஸ்திகர்களாச்சையா? ஒரு நாஸ்திகனுடைய சமாதியில் போய்கிட்டு கோயில் கோபுரத்தை வைக்கலாமா? ஒரு வகையில் நீங்கள் நாஸ்திகன்னா இருந்த நீங்கள்லாம் கோயில்கள் மத இதுக்கு காலில் விழுந்துட்டீங்க. அது விழுந்து எவ்வளோ நாளாச்சு? இல்லைன்னா அவர் இறந்த ஒரு மஞ்சள் துண்டை போட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருப்பாரா இவ்வளவு நாளாக? பெரிய பெரிய ஈவேராவின் சீடர்கள்னு சொன்னவங்கெல்லாம் பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தானே இந்த கருணாநிதி. ஈவேராவின் சிஷியர்கள் தானே, ஈவேராவின் சீடர்கள் தானே. வெக்கம் இல்லையா எங்கள் கோயிலோட கோபுரத்தை போடுறதுக்கு? எடுபடி சேகர் பாபு, உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஐஸ் வைக்கிறதுனா துர்கா ஸ்டாலின் காலில் போய் விழுந்து ஐஸ் வைங்க. ஸ்டாலின் காலில் விழுந்து போய் ஐஸ் வைங்க. கோயிலை கொண்டு போய் ஒரு நாஸ்திகன் இதில் போட்டால் ஒரு சமாதியில் போய் கோயிலை படத்தை போடலாமாயா? நீ ஜால்ரா அடிக்கிறதுக்கு கோயில் தான் கிடைச்சதா? சேகர் பாபுவுக்கு தான் கிடைக்கிறேன். அந்த இந்து மத இதில் போயிட்டு ஹெச்ஆர்என்சி இதுக்கு மந்திரியாக இருந்துக்கிட்டு கேவலமான வேலை. ரவுடியை மிரட்டுறான். அந்த சவுக்கு சங்கர் வீட்டில் போட்டதெல்லாம் சொல்ல வாங்குறான். அந்த வேலையெல்லாம் பார்க்குற ஆள் மந்திரியாக ஹெச்ஆர்என்சிக்கு இருக்கலாமா? இந்து அறநிலையத்துறையோட புனிதமே கெட்டு போகாதா? ஒரு ரவுடி எலிமெண்ட்டை கொண்டு போய் இதில் மந்திரியாக போட்டு இருக்காரு ஸ்டாலின். இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்க போகிறீங்க ஸ்டாலின்? இப்போ கொண்டாந்து கோபுரத்தை போயிட்டு சமாதியில் போய் கோயில் கோபுரத்தை, இதற்கான பாவத்தின் சம்பளத்தை சேகர்பாபு அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு காலில் விழுகணும், உங்கள் மந்திரி பதவியை காமிக்கணும்னா வேறு ஏதாச்சும் காப்பாற்றணும்னா வேறு ஏதாச்சும் கேவலமான வேலை பாருங்கள். எப்படி ஒரு கோயிலின் புனிதத்தை கெடுப்பீர்கள்? இது எங்களுக்கு இதுதான். ஒரு நாஸ்திகவாதி இந்து என்றால் திருடன்னு சொன்னாலும், ராமர் என்ன என்ஜினியரானு கேட்டால், தீ மிதிச்சாங்கிறதுக்காக திமுகக்காரன்னு கட்சியை விட்டு விளக்கிட்டு இவர் மட்டும் மஞ்சள் துண்டு போட்டால், ஜோசியத்தை தினமும் பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால், எல்லா இதையும் பண்ணிட்டு குடும்பமே பக்திமயமாக இருந்துட்டு இவர் மட்டும் பெரிய பகுத்தறிவாதியாக நடித்து ஊரை ஏமாற்றியவரின் சமாதியில் கோயில் படத்தை போட்டது மூலம் நாசிகம் கூட்டம்லாம் காலில் விழுந்துருச்சு. ஆன்மீகத்தின் காலில். வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? எதுக்கியா பெரிய இதை போட்டுக்கிட்டு இருக்கேன்? தீக்கானு வெக்கம் இல்லாமல் இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கோயில் படத்தை போடுறதுக்கு உங்களுக்கு எங்கே போச்சு? மானவ ரோஷங்கிறது இல்லையா எவனுக்கும்? உங்களுக்கு கோயில் படத்தை போடலாமா?